الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاصدع بما تؤمر وأعرض عن المشركين. آمنا بالله صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் மரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் நாம் தொடக்க காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றின் பல பகுதிகளை நாம் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறோம். அதில் நாம் 2 நாட்களுக்கு முன்னால் சொல்லும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு முன்புள்ள வாழ்க்கை ஒரு அற்புதம். அந்த வாழ்க்கையே தன்னுடைய உண்மைத்துவத்தின் ஆதாரமாக முன்வைத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சோம். அதை அடுத்து பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40வது வயதிலே நபித்துவத்தை வழங்குகிறான். கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் நபித்துவத்தை கொடுப்பதற்கு, ஒரு பெரிய சமூக பொறுப்பை தருவதற்கு ஏன் 40 வயதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒரு 35 அல்லது ஒரு 45 என்றெல்லாம் இங்கும் அங்கும் வயதை அல்லாஹ் கடத்தாமல் தாழ்த்தாமல் மிகச் சரியான 40 வயதில் நபித்துவத்தை வழங்க வேண்டிய நுணுக்கம் என்ற காரணம். மேலான பெரியவர்களை, வரலாற்றிலே குர்ஆனிலும் சரி, சமூகத்தினுடைய பழக்கங்களிலேயும் சரி, ஒரு பக்குவம் அடைவதற்கு, ஒரு பொறுப்புணர்வு வருவதற்கு, ஏன் ஆன்மீகத்தின் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை அடைவதற்கு 40 நாட்கள் நோன்பிருப்பது, 40 நாட்கள் திக்ர் தியானம் போன்றவைகளில் ஈடுபட்டிருப்பதெல்லாம் நாம் வழமையில் பார்க்கிறோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்தை கொடுப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் பக்கம் வர சொன்னார். அப்படி வருவதற்கு முன்னால் அல்லாஹ் சொன்னார், நீங்கள் 30 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு வாருங்கள் என்றார். 30 என்று முதலில் சொல்லிவிட்டார். அதன் பின்பு அல்லாஹ் தஆலா இன்னொரு 10 ஆட் பண்ணி சேர்த்து 40 நாட்கள் நீங்கள் பரிபூர்ணமாக நோன்பு வைத்து விட்டு வாருங்கள் என்றார். அந்த 40 எப்படி இருக்கும் தஃசீல் எழுதுறாங்க. முதல்ல எல்லாரும் 30 நாட்கள் தான் நோன்பு வைக்க சொன்னாங்க. அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? 30 நாள் நோன்பு வைத்து குடித்த உடனே நல்லா ஃப்ரெஷ் ஆகி நல்ல பழுத்துலக்கி விட்டு தோல்சிக்காக அழைக்கி போனாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா, எனக்கு அந்த நோன்பாளியினுடைய அந்த இதுதான் எனக்கு பிடிக்கும். நோன்பாளி இப்படி தன்னுடைய அந்த வாயில் உண்டான அந்த ஒரு துர்நாற்றம் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அப்படித்தான் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் பழுத்துலைக்கு விட்டீர்களாகவே இன்னொரு 10 நாட்கள் நோன்பிருந்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. நாங்கள் மூசா நபிக்கு 30 பகல் இரவு நோன்பு வைக்கும்படி வாதா கொடுத்தோம். பிறகு அதை நாங்கள் இன்னொரு 10 கொண்டு பூர்த்தியாக்கினோம் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப 40 நாட்கள் நோன்பு இருந்து தௌராத் வேதத்தை பெறுவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள். அதுபோல சகோதர சமுதாயத்திலே அவர்கள் கூட ஏதேனும் ஒரு காரியத்தை அடைவதற்கு, ஏதேனும் ஒரு முக்தியை அடைவதற்கு, பக்தியை அடைவதற்கு 40 நாட்கள் நோன்பிருப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். பெருமானாருக்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சரியாக 40 வயதை தேர்ந்தெடுத்து நபித்துவத்தை வழங்கினார். தஃசீர்களில் இப்படியும் செய்து விட்டு எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் நபித்துவத்தை வழங்கிய வயது 40. ஒரு 40 வயதை அடைகிற போது மனிதன் தன்னை தானே உணர்ந்து கொள்கிறான். அதுவரை அவருடைய இளமை அவனை பற்றியும் யோசிக்க விடுவதில்லை, தன்னை பெற்று ஆளாக்கி பெற்றோரை பற்றியும் யோசிக்க விடுவதில்லை. எப்போது 40 வயதை அடைகிறானோ அப்பதான் திரும்பி பார்க்கிறானா, நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்கு நம்முடைய பெற்றோரை எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அதை ஏன் அப்ப யோசிக்கிறார் புரியுதா?
அவனுடைய பிள்ளைகள் அவன் பேச்சை கேட்காமல் அல்லது அவனுக்கு ஏதேனும் இடையூறை தரும்போதோ, ஆஹா, நம்முடைய பெற்றோரை நாம் இதுவரை கவனிக்காமல் விட்டோமே என்று யோசித்து அதற்கு பிறகு அவன் பெற்றோருக்கான துவாவில் அதிகம் ஈடுபடுவதாக இதையும் குர்ஆன் தான் சொல்லும். யதார்த்தமாக காலையில் ஒரு வசனம் என்ன, அல்லாஹ் சொல்றேன் என்ன சொல்றான் அப்படின்னா, மனிதனுக்கு நாம் பெற்றோருக்கு உண்டான விவகாரத்தை கொண்டு உத்தரவிட்டோம். அந்த பெற்றோருடைய சிறப்பப்பட்டோராக தரவு என்று அல்ல பெற்றோருடைய மகிமையை சொல்லிட்டு அந்த மகிமையை அவன் எப்ப ஒளிவருகிறான் என்று அல்லா சொல்லும்போது அறுபது சனத்தை எப்பொழுது அந்த அடியான் 40 வயதை எழுதுகிறானோ அப்பத்தான் என்ன செய்யறான பெற்றோரின் அருமை பெருமைகளை உணர்ந்து ரப்பி என்று துவாவை அந்த மனிதன் செய்கிறான் அப்படின்னு போறான்னு சொல்லி இதிலிருந்து நமக்கு பெருமக்கள் சொல்லுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு கருத்தை உணர்த்துகிறார்கள். 40 வயதை அடைந்ததிலிருந்து இந்த துவாவை அதிகம் போத வேண்டுமா? குர்ஆனிலே 26வது ஜுஸ்ஸிலே 3வது அல்லது 4வது பக்கத்தில் இந்த துவாவை பார்க்கலாம். ரப்பி அவ்ஸிஇனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. ரப்பே, உன்னுடைய நியமத்திற்கு சுக்ர் செய்யும் வாய்ப்பை எனக்கு கொடு. என் மீது நீ செய்த நியமத்துகளுக்கு சுக்ர் செய்யும் வாய்ப்பை என் மீது மாத்திரமல்ல, வஅலா வாலிதைய என் பெற்றோரின் மீது நீ செய்த அந்த உபகாரத்தை நன்றி செலுத்தும் வாய்ப்பை கொடு. அதுபோல அப்படியே இந்த துவா வருது, நான் நல்ல அமல் செய்யணும், நீ பொறுத்து கொள்ளும்படியான அமல்கள் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சாலிகான ஒரு நிலையை ஏற்படுத்தும். என்னுடைய சந்ததிகளிலே நீ ஒரு நல்லது ஒரு இணக்கமான ஒரு சீரான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு. அவன் துவா எப்படி இருக்குது? தன் பெற்றோருக்குமான துவாவாக அமைந்து விட்டது, தன் பிள்ளைகளுடைய கற்புணர்ச்சிக்கான துவாவாக அமைந்து விட்டது. மேலான பிரிவுகளை நான் சொல்ல வருவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தார். 40 வயது என்பது நமக்கான ஒரு முக்கியமான ஒரு பருவம். அதன் பின்பு நம்முடைய தலைகளிலே நிறைய தொடங்கிவிடும். அதன் பின்பு நம்முடைய உடல் உறுப்புகளிலே சின்ன சின்ன வலிகள் வேதனைகள் புறப்பட்டுவிடும். ஏன்? நம்முடைய உலக வாழ்க்கை முடிவதற்கான ஒரு தொடக்கம். கவலைப்பட வேண்டும். உலக வாழ்க்கை முடிவதற்கான ஒரு தொடக்கம் 40 வயது. அதற்கு பின்பு நாம என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நம்மை நாமே கொஞ்சம் அல்லாஹ்வோடு கொஞ்சம் இபாதத்துகளோடு தொடர்பு படுத்திக் கொள்ள. 40 வயதை அடைந்தார்கள். கிட்டத்தட்ட 40 53 வயது வரை 13 ஆண்டுகள் மக்காவில் நபித்துவத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார். தான் ஒருவன் என்கிற அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த ஏகத்துவ கொள்கை, தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்கிற அந்த உறுதியை அவர்கள் எல்லா இடங்களிலும் மக்களை சந்திக்கிற, மக்கள் ஒன்று கூடுகிற எல்லா இடங்களிலும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இங்கே நாம் இன்னொன்றை யோசிக்க வேண்டும். பெருமானார் சொல்லாத அந்த உறுதி, ஒரு கொள்கை பிடிப்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியம் வர வேண்டும். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார், என்னுடைய உம்மத்தில் ஒரு இஸ்லாமியர் எப்படி வாழ வேண்டும்? முதலில் அவருக்கு கொள்கை பிடிப்பு வேண்டும். எந்த சூழலிலும் அவர் ஈமானை விட்டோ அல்லாஹ் ஒருவன் என்கிற சிந்தனை விட்டோ நகர்ந்து விடக்கூடாது. அதற்கு நாயகத்தினுடைய அந்த ஒரு 13 ஆண்டு கால வாழ்க்கை பெரிய பாடம். சாதாரண வாழ்க்கை அல்ல, சொந்த ஊர் தான் எது மக்கா. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பலைகள் ஒருபாடு. அந்த எதிர்ப்பலைகளில் அவர்கள் எதிர் நீச்சல் அடித்தது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இருந்த முடியாது. 13 ஆண்டுகள் பல வகையில கஷ்டம். 2 மகள்கள், 2 மகளை அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். அபூலஹபுடைய 2 பிள்ளைகளுக்கு. நபித்துவத்திற்கு முன்னாலே நபித்துவத்தில் அவங்க அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த கொள்கையை பிரகடனப்படுத்த தொடங்கியதுமே அவங்க அந்த அபூலஹபுக்கு அதை தாக்க முடியல. தன் பிள்ளைகளுக்கு சொன்னார், முகம்மதுடைய 2 மகள்களையும் வாடா விட்டியாக்கி விட்டு அனுப்புது. முகம்மதுடைய வீட்டுக்கு அனுப்புது. ஒரே நேரத்துல 2 மகளும் வீட்டிலே வந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சல், மன கஷ்டம் உண்டாகும் என்று எல்லா பெற்றதற்கு திருமணம் முடித்துக் கொடுப்பதே இருக்கு. எங்க அவருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த 2 மகள்களும் முஸ்லிமான மனிதருக்கு வாக்கப்படும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனாலும் அந்த ஆரம்ப காலத்தில் யோசித்து பாருங்கள்,
திருமணம் முடித்திருக்கிறார்கள், முடித்து கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய நபித்துவத்தை எடுத்துரைக்கும் அந்த விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு கோபத்திலே தன் மகள்கின் இருவரை வீட்டிற்கு அனுப்புவது என்பது ஒரு பெரிய சோதனை. ஆனாலும் ஸ்டடியாக இருக்கிறது. அந்த கொள்கையை பிடிப்பு நம்மில் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய பாடம். இன்ஷா அல்லாஹ் தொடர். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பிடிப்போடு வாழ்வதற்கான தௌஃபீகை நஸீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.